friends, this is Money and founder and CEO of Litex. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க சோ Demat account and trading account எப்படி ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த Demat and trading account எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னாக்க BSc NSc MCX மார்க்கெட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஈக்விட்டி கரன்சி அண்ட் கமாடிட்டி ட்ரேட் பண்றதுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க எனக்கு ஆன்லைன்ல ஓபன் பண்றது காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னாக்க நீங்க எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேன் கார்டு காப்பி, ஆதார் கார்டு காப்பி, மதர் நேம், கேன்சல் செக் அண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதை எனக்கு காப்பி அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்க நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த அக்கௌண்ட் டைரக்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி டீடைல் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபி பிரஸ் பண்ணினீங்கன்னாக்க உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னாக்க இங்க உங்களுடைய பேன் டீடைல்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட பேன் நம்பர் நீங்க அதுல என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா NSDL இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஃபெச் ஆகும். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா கீழே பாத்தீங்கன்னாக்க அக்கௌண்ட் எந்த முறையில ஓபன் பண்றீங்கன்னா ஃபில் ஃப்ரம் மேனுவலி அப்படிங்கறத நீங்க பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. சோ நம்ம இப்ப நெக்ஸ்ட் கொடுத்தோம்னாக்க இந்த இதுல நம்மளுடைய பர்சனல் டீடைல் கேட்கும். சோ உங்களுடைய நேம், அப்பா நேம், அம்மா நேம், மேரிட் டீடைல்ஸ், இந்த மாதிரியான பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். சோ அதை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னாக்க இங்க என்ன கேட்குன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸ் டீடைல் எந்த மாதிரியான அட்ரஸ் டைப்புங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க அடுத்த பேஜ்ல நீங்க என்னென்ன ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். ஸோ இதுல உங்களுக்கு எது எதெல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் டிக் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க இங்க நாமினி டீடைல் கேட்கும். ஸோ உங்களுக்கு நாமினி யாராவது நீங்க போடணும்னு நினைச்சா நாமினி டீடைல் என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோவை பிரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் இங்க உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் டீடைல் கேட்கும். இருக்கிறதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுட்டு அந்த ஸ்கீம் மட்டும் 999 LTங்கிறத சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த பேஜ்ல உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்கோடைய IFSC கோடு மட்டும் நீங்க என்டர் பண்ணீங்கன்னாவே நம்ம MICR மற்ற பிரான்ச் பேங்க் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். கீழே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அடுத்த பேஜ்ல உங்களுடைய பேசிக்கா பாத்தீங்கன்னா ரெகுலேட்டருக்கான டிஸ்கிளைமர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜ்ல உங்களுடைய நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க brokerage டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இதுல டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படியே விட்டுட்டு நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டா விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏதாவது நீங்க வியூ பண்ணணும், கரெக்டா கொடுத்துருக்கோம் செக் பண்ணணும்னாக்க ரிவ்யூ கொடுத்துட்டு இங்க ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீடைலா நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எடிட்ல போயிட்டு ஏதாவது தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா எடிட்ல போயிட்டு நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ எல்லா டீடைலும் நீங்க கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. சப்மிட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் இருக்கு. அது ஆன்லைன்ல பண்ணலாம். நீங்க அது பாத்தீங்கன்னா PDF டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அனுப்பணும். சைன் ஈஸியா போயிடும். சைன் பிரஸ் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். சோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கீழே சைன் இன் பை OTPங்கிறத கிளிக் பண்ணுங்க. சைன் இன் பை OTP பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். சோ நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ரீசன்ட் OTP பிரஸ் பண்ணுங்க. OTP வரும். சோ OTP என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்களுடைய ஃபர்தர் டீடைல்ஸ் லாகின் டீடைல்ஸ்லாம் உங்க இமெயிலுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மாதிரி நான் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.